நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இனி நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இயேசு தெய்வமே ஏற்பாய் என்னையே, தூயதாய் மாற்றுமே. இயேசு தெய்வமே ஏற்பாய் என்னையே, தூயதாய் மாற்றுமே. திருப்பீடம் முன் நிதம் நானாகுவேன், வரம் யாசித்தேன் உனில் நான் வாழவே. நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இனி நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவியினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அவரோடு உணவருந்த விரும்புகிறார். அப்பொழுது அங்கிருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு, இவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவு அருந்துவது ஏன் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார்கள். அவரை சோதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி, இதோ லேவியை அன்போடு தன்னுடைய இறைப்பணிக்கு அழைப்பதை பார்க்கிறோம். சகோதரனே சகோதரியே, நாம் பாவியாக இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையிலே நாம் தீயது செய்து வந்தாலும், ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் நாம் போனாலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிறார். நமக்கு ஒரு விருந்தொன்றை தருகிறார். அந்த தெய்வீக உடலினால் திரு ரத்தத்தினால் நம்மை நிரப்பி அவருடைய இறை அனுபவத்தை பெறச் செய்கிறார். நமக்கு வல்லமை ஊட்டுகிறார். தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான உணவு என்னை வாழ்விக்கிறது. அவருடைய இந்த தேவ நற்கருணை எனக்கு நிலை வாழ்வையும் உயிர்ப்பையும் தருகிறது என நான் நம்பி விசுவசிக்கிறேனா? அதற்கு தகுதி உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறபடி மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை, நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று நம்மை தேடி வந்த இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உழைப்பவன் உள்ளங்கையில் உனை பார்க்கிறேன், ஏழையின் கண்ணீரில் உனை காண்கிறேன். உழைப்பவன் உள்ளங்கையில் உனை பார்க்கிறேன், ஏழையின் கண்ணீரில் உனை காண்கிறேன். உந்தன் திருமுகத்தை வீதியிலே, உந்தன் திருமுகத்தை வீதியிலே தினம் கண்டு என்னையே பலியாக்குவேன், பலியாக்குவேன். பலியில் நான் இணைவேன், வாழ்வை பலியாக்குவேன். திருப்பீடம் முன் நிதம் நானாகுவேன், வரம் யாசித்தேன் உனில் நான் வாழ